இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பரிசுத்தர் ஐயா, நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று சொன்னவரே, இது நான் என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் சொன்னவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. எங்கள் ஆகாரத்தை ஆசீர்வதித்து வருகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆச்சரியமானவர், ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர், யோசனையிலே பெரியவர். நான் மகத்துவமுள்ள ராஜா என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னதமானவராகிய கர்த்தர், நீர் பயங்கரமானவராய் இருப்பதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவாய் இருப்பதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த இடம் முழுவதிலும் அண்டரே அப்பரட்டஸ் எல்லாவற்றிலும் அடியால் மேலே எல்லாவற்றிலும் கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிறோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய பரிசுத்த அக்கினி போடப்படுவதாக. பரிசுத்த தேவ தூதர்கள் இந்த இடத்திலே வரிசையாய் நின்று கொண்டு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். மகா தீர்க்கதரிசி ஆனவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடியாளின் வலது பார்சத்திலே நின்று கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் சுவாமி. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வலியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். வலியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. ஆமாண்டவரே, யாக்கோவை போல நாங்கள் சொல்கிறேன் ஏசப்பா, தேவரீர் நீர் எனக்கு பாராட்டின எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரவான் அல்ல. வெறும் கோலும் கையாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுதோ இந்த 2 பரிவாரங்களையும் உடையவனானேன். ஹல்லேலூயா.
எல்லாம் நீங்கள் பாராட்டின கிருபை அப்பா, எல்லாம் உடைய கிருபை. ஒவ்வொரு நாளும் எங்களை அதிசயமாய் நடத்தி வருகிற உடைய கிருபை, உடைய அருமையான கிருபை. தேவனே, உடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர் உடைய செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையிலே களிகூர்ந்து மகிழும்படி கிருபை செய்தீரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உடைய கிருபையால் திருப்தியாக்குகிறவரே, ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமான கிரியைகளை செய்கிற கர்த்தர், தம்முடைய ஆச்சரியமான சத்தத்தை கூற பண்ணுகிற கர்த்தர். தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள். உடைய வார்த்தை ஆச்சரியமானது, உடைய கிருபை ஆச்சரியமானது, உடைய சத்தம் ஆச்சரியமானது, உடைய ஆலோசனை ஆச்சரியமானது. நீரே ஆச்சரியமானவர் ஆண்டவரே. சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். அடியாளை மறைத்து வார்த்தையானவர் வெளிப்படுவாராக. வார்த்தை அனுப்பப்படும் போதே பலமான கிரியைகள் ஆவியானவர் நடைபெறுவாராக. பொல்லாத சத்துருவின் எதிர் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 29வது வசனம். இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர். அப்படியே லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு அவர் கெனேசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, அவர் ஆச்சரியமானவர். என்னென்ன காரியத்தில் அவர் ஆச்சரியமானவர்ங்கிறது ஆவியானவர் அடியாளுக்கு கற்றுக் கொடுத்தார் கிருபையாய். அதை உங்கள் மத்தியிலே ஆவியானவரோடு ஒத்தாசையோடு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது நம்ம பார்க்க போகிறோம், அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். ஹல்லேலூயா. செயலிலே மகத்துவமானவர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வசனம் சொல்கிறது, ஆலோசனைக்காரர் அநேகர் உண்டானால் சுகம் உண்டாகும். ஆனால் கர்த்தர், ஒரு தேவ மனிதன் சொன்னார், ஆல் மேன்ஸ் குட் ஐடியா இஸ் நாட் அ காட்ஸ் ஐடியா. சில நேரம் மனிதர்கள் நல்ல ஆலோசனைகளை எனக்கு கொடுப்பாங்க, ஆனால் அந்த ஆலோசனை கர்த்தருடைய ஆலோசனை கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கிடணும். இப்போ நான் போன வாரம் நான் சர்ச்சைக்கு போயிருந்தேன். அவங்க நல்ல தேவனோடு நெருங்கி இருக்கிறவங்க தான். அவங்க சொன்னாங்க, ஒன்றைய மாதிரி உன் பிள்ளைங்களை வளர்க்கணும்னு நினைக்காத, நீ எதுவும், அதாவது என்ன சொல்ல, கம்மல் எதுவும் போடாத மாதிரி. நான் நானாக வெறுக்கேன், நான் சொல்லலை, கர்த்தர் சொல்லி தான் நான் வச்சேன். கர்த்தர் என்ன சொல்ல, பலிபீடத்தில் வையினா என்ன செய்யணும், வச்சு தான் ஆகும். கீழ்ப்படியிலனா எனக்கு அடி விழுகும். அவங்க நான் அக்கா சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்கிடாத அப்படின்னாங்க. இல்லை நான் ஒன்றும் தப்பாக நினச்சிக்கல, நீ நல்லா நகை போட்டு பிள்ளைங்களை அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்படின்னாங்க. சரி நான் சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் அதான் சொல்ல தேவ மனிதன், ஆல் மேன்ஸ் குட் ஐடியா இஸ் நாட் அ காட்ஸ் ஐடியா. மனிதன் ஒன்று சொல்லுவான், தேவன் எனக்கு என்ன சொல்கிறார் அதற்கு என் காதுகள் அவருடைய சத்தத்திற்கு செவிசாய்க்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். மனிதன் சொன்னான் ஆரோனிடம், மோசே தேவனுடைய பர்வதத்திற்கு ஏறி போன பொழுது, அவன் தாமதித்த பொழுது எல்லா இடத்திலும் பொன்களை வாங்க, அதாவது என்ன சொல்ல, தங்கத்தை வாங்கி என்ன செய்ய, பொன் கன்று குட்டியை செய்தான் ஆரோன். மனிதன் சொல்ல கேட்டு எவ்வளவு ஒரு வேதனையான விஷயம். மோசே அவர்களுக்காக திறப்பிலே நின்றான். அழிச்சிராதீங்கப்பா, அழிச்சிராதீங்கன்னு. ஆண்டவர் அங்கே அவனுக்காக மகிமையான வஸ்திரம் எப்படிலாம் அவனுக்கு தரிப்பிக்கணும், ஏபோத் எப்படி, நியாயவிதி மார்பதக்கம் எப்படி, அவனுக்கு மகிமையான வஸ்திரங்களை எப்படி தரிப்பிக்கணும்னு ஆவியானவர் அங்கே கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இவன் ஜனங்களை நிர்மாணமாக்கி இருந்தான். இதுதான் எகிப்து தேசத்திலிருந்து உன்னை அழைத்து வந்த தெய்வம். இது கர்த்தருக்கு பண்டிகை. எவ்வளவு ஒரு வேதனையான காரியம். மனிதனுடைய ஆலோசனையை கேட்காதே, கர்த்தருடைய ஆலோசனையின்படி நட.
உம்முடைய ஆலோசனைகள் தேவனே எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அப்படியே லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு நேராக நான் திருப்பிக் கொள்வோம். 5வது அதிகாரம். அதிலே தேவன் கெனேசரேத்து கடல் அருகே நின்று கொண்டிருக்கிறார். அநேக ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். 2 படகுகளை கர்த்தர் பார்க்கிறார். ஒன்று பேதுருவுடைய போட், இன்னொன்று யாருடைய? அவங்களுடைய நெருங்கின உறவின் முறையார்களாக ஃப்ரெண்ட்ஸான யாக்கோபு யோவானுடைய போட் அங்கே நிற்கிறது. கர்த்தர் பேதுரு படகிலே ஏறினார். ஜனங்கள் நெருக்கமாக இருந்தபடியினாலே ஆண்டவர் என்ன சொன்னார்? கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி, போட்டை கொஞ்சம் தள்ளும்படி சொன்னார். கர்த்தர் அங்கிருந்து வசனத்தை போதிக்கிறார். திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி நெருங்கி வந்தார்கள். வார்த்தையின் மேல் வாஞ்சை உள்ள ஒரு தேவ மனிதர்கள். வேற ஏதாவது செய்ய மாட்டார் என்றல்ல, தேவ வசனத்தை கேட்கும்படி. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். தேவனுடைய வார்த்தையின் மேல் வாஞ்சை. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு ஆண்டவர் சொன்னார் பீட்டர்ட, சீமோன் நீ என்ன செய்? அந்த வசனத்தை வாசிப்போமா? 4வது வசனம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். மகனே, நீ ஆழத்தில் போட்டை தள்ளி கொண்டு போ, மீன் பிடிக்கும்படி அங்கே வலைகளை போடு. ஆண்டவருடைய ஆலோசனை ஆச்சரியமானது. ஆண்டவருடைய ஆலோசனை கேட்கிறோமா? ஆச்சரியமானவருடைய ஆலோசனை உண்டானது. இப்ப சீமோன் சொல்றான். நெக்ஸ்ட் வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றுமே அகப்படல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலைகளை போடுகிறேன். ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையின்படி. இதுவரை என் வாழ்க்கை வெறுமையை கண்ட படகு ஆண்டவரே, என் வாழ்க்கை வெறுமை வெறுமை வெறுமை. சில நேரங்களில் ஆண்டவர் ஆழத்திற்குள் நம்மை அழைத்து செல்வார். அன்பின் ஆழத்திற்குள் அழைத்து செல்வார். ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. மனிதனுடைய ஆழம் தேவனுடைய ஆழத்தை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறது இன்றும் கூட. பவுலையா சொல்வார், தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது, எவ்வளவா இருக்கிறது. அவர் ஞானத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அறிவிலே ஐஸ்வர்யம் உள்ளவர், தயவிலே ஐஸ்வர்யம் உள்ளவர். அதனுடைய ஆழங்கள் அளவிடப்படாதவைகள். தேவனுடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள். அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய ஆழங்கள் தெரியுமா நமக்கு? ஆனால் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிறார். என்னை பற்றி ஒரு ப்ராஜெக்ட் எழுதி வைத்திருப்பார் ஆவியானவர். பிறக்கும் பொழுதே இந்த வருஷம், இந்த மணி, இந்த டேட், ஆவியானுடைய ஆலோசனை, இறப்பு, என்ன குறித்து அவ போக வேண்டிய பிரயாணம், எல்லா டீட்டெயிலும் எழுதப்பட்டிருக்கும். அதான் ஆவியானவர் எழுதி, என்னை குறித்து புஸ்தக சுருளில் உண்மை எழுதி இருக்கிறது. இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய நான் வருகிறேன். நீர் பழியையும் காணிக்கை விரும்பவில்லை. ஆண்டவர் பழியையும் காணிக்கை விரும்பவில்லை. சோஸ்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். உன்னை ஆழத்திற்குள் அழைத்து செல்வார். ஏன் ஆண்டவரே? ஆழத்திலே அவருடைய அதிசயங்களை காண்கிறார்கள். ஆழத்தில் தான் அதிசயம் இருக்குது. சில நேரம் உபத்திரவத்தில் ஆழத்தில் போய் கொண்டிருக்கிறீங்களா? வேதனையின் ஆழங்கள் ஆண்டவருக்கு தெரியும். எந்த இடத்துல இவ்வளோ நேரம் அவங்க சொல்கிறான், ஒன்றுமே கிடைக்கல ஆண்டவரே, ஆனால் உங்கள் வார்த்தையின்படி நான் ஆழத்தில் கொண்டு போய் வலையை போடுறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபொழுது ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒரு கீழ்ப்படிதல். வெறுமையான படகு. அவன் என்ன போட்டிருக்க? அடுத்த வசனம். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதான மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அவங்க வெறுமையான படகு. இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை ஆழத்திலே கர்த்தர் அழைத்து கொண்டு செல்ல போகிறார். நீங்களும் உங்கள் படகும், என் பாத்திரம்
நிரம்பி வழிகிறதுன்னு சொல்லத்தக்கதாக மற்றவர்களுக்கு நீங்க ஆசீர்வாத நீரூற்றாய் கர்த்தர் உங்களையும் மாற்றப் போகிறார். வெறுமைகளை நிரப்புகிற கர்த்தர், எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுவான், நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவா. அவர் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். அதில் வசனம் சொல்லும், ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லப்பட்டிருக்கும், பூமியை அவர் வெறுமையா இருக்க சிருஷ்டிக்கல. அவர் வெறுமையை பார்க்கும் பொழுது அதை நிரப்புகிற கர்த்தர். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெறுமைகளை ஃபுல்லாக கர்த்தர் நிரப்பினார். உங்கள் குடும்பத்தில் வெறுமை காணப்படுகிறதா? தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவர் மேலும் இந்த காலை வேளையிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். மற்ற போட்டில் உள்ளவங்களும் சொல்கிறாங்க, எங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு. அவங்க படகும் நிரம்பி வழியத்தக்கதான மீன்களை அவர்களும் நிரப்பினார்கள். இதை பார்த்தவுடன் பேதுரு பாதத்தில் விழுகிறான். ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு நீங்கள் போங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய். உன் வெறுமையான படகை நிரப்பும்படியாய் கர்த்தருடைய ஆச்சரியமான ஆலோசனை உன் வாழ்க்கையில் உண்டாகிறது. இரண்டாவதாக யோபு 37:5. யோபு 37:5. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் நம்முடைய வாழ்க்கையிலே குமுற பண்ணும் பொழுது கர்த்தர் நம் இமேஜினேஷனே பார்க்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் நம் வாழ்க்கையிலே செய்கிறாராம். உதாரணமாக 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கும். அதாவது சாமுவேல் தீர்க்கதரிசியை பற்றி நீங்கள் வாசித்திருப்பீங்க, எல்லாராலையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவன் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். அவங்க அப்பா எல்கானா, அவங்களுக்கு 2 மனைவி, பெனினாள், அன்னாள். லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். அந்த லேவி கோத்திரத்தில் தான் அந்த கோராகு, தாத்தான், அபிராம் அவங்களாம் வந்து அங்கே கோராகு மோசேக்கு ஏற்று நின்றவர்கள். பூமி என்ன செஞ்சிச்சு? உயிரோடு விழுங்கி போட்டுருச்சு. அதான் அன்னாள் பாடும்போது பாடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அவரே பாதாளத்தில் இறங்கவும் பாதாளத்திலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். அதனால ஆனால் அந்த கோராகின் புத்திரரும் சாகவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. கோராக அழிந்தான், அந்த குழந்தைகள் சாகலை. ஆண்டவர் அன்புள்ளவர், நீதி உள்ளவர், குழந்தைகளை சாகடிக்கலை. ஆனால் அதனால் அந்த குடும்பத்தை நீ ஆசாரிய ஊழியம் செய்ததற்கு நீங்கள் தகுதி இல்லாத குடும்பம்னு சொல்லி சுமார் 600 வருடங்கள் ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதனால் இந்த எல்கானாவுக்கு ஆசாரிய ஊழியம் கிடைக்கல. ஆனால் இந்த சூழ்நிலையில் தேவனுடைய வசனமும் அபூர்வமாக இருந்தது. கர்த்தருக்கு ஒரு தீர்க்கதரிசி தேவைப்பட்டது. கர்த்தர் அன்னாளின் கற்பத்தை அடைத்தார். இவ வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரணும்னு எதிர்பார்த்தார் ஆண்டவர். என் குழந்தைய கர்த்தருக்கு என்ன செய்வேன்? தீர்க்கதரிசியாக ஒப்பு கொடுப்பேன், ஊழியக்காரனாக ஒப்பு கொடுப்பேங்கிற வார்த்தையை கர்த்தர் எதிர்பார்த்தார். அதனால் கற்பத்தை அடைத்திருந்தார். அவன் வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு. எனக்கு நீங்கள் ஒரு குழந்தையை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு தான் நான் கொடுப்பேன். அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் சவரகன் கத்தி அவன் மேலே படுவதில்லைன்னு சொல்லி அவன் பொருத்தனை பண்ணினா கர்த்தர் கற்பத்தை திறந்தார். அந்த குழந்தையை கர்த்தருக்கென்று அவன் ஒப்பு கொடுத்தான். அதனால் சாமுவேல் என்று அவள் பெயரிட்டாள். குழந்தை பால் மறக்க பண்ண மட்டும் இருந்து 3 வயது ஆகும் பொழுது அவள் என்ன செய்ய, 3 காலை நினைக்கிறேன் எடுத்துட்டு தன்னுடைய புருஷன் எல்கானா, தன் அன்பு கண்மணி குழந்தை, அந்த 3 வயசு குட்டி குழந்தை, அவள் எல்லாரும் போகிறாங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறாங்க. அந்த குழந்தை லேவியனா அர்ப்பணிக்கணும்னா 30 வயசு வேணுமா நியாயப்பிரமாணம் சொல்கிறது. ஆனால் இவ எல்லாத்தையும் நியாயப்பிரமாணத்தை மீறி விசுவாசத்தினாலே என்ன செஞ்சா, உடைத்து என் குழந்தைய நான் இடுப்பில் சுமந்து அந்த சீலோன்கிறத மலை மேலே ஏறி என் குழந்தைய பிரதானாசரன் எல்லாரும் இருக்கிறாங்க, தேசமே நின்று பார்த்து கொண்டிருக்கிறது. என் குழந்தையை நான் லேவியனாக கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறேன், யார் என்னை ஏற்று நிற்க முடியும்? இந்த குழந்தை கர்த்தருக்கென்று கேட்கப்பட்ட குழந்தை அப்படின்னு சொல்லி தைரியமாக பலியிடும்படி வாரா. யாராலையும் ஒன்றும் ஏற்றி பேச முடியல. ஏலி ஓகே சொல்கிறாரு. அந்த குழந்தைக்காக ஒரு காலை பலியிடப்படுகிறது. கர்த்தருடைய சந்நிதியிலே அந்த குழந்தை லேவியனாக வளர்க்கப்படுகிறான். ஆனால் எல்லாரையும் அந்த குழந்தை அங்கீகரிக்கப்படணும் இல்லையா? அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், ஆசரிப்பு கூடாரம்னா வெளிப்பிரகாரம்
பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். வெளிப்பிரகாரத்தில் தான் அந்த குழந்தைய படுத்திருக்குது. பரிசுத்த ஸ்தலத்தில் ஏலி அவர் இருக்கிறார், ஆசாரியன் இருக்கிறார். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யாரும் போக முடியாது. மகா பிரதான ஆசாரியன் வருஷத்திற்கு ஒரு தடவை தான் போக முடியும். தன்னுடைய பாவங்களுக்காகவும் ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி அவன் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போவான். இந்த குழந்தைய படுத்திருக்கிற இடம் அப்போ கூட அவங்க அங்கீகரிக்கலை. பார்த்தீங்களா? வெளிப்பிரகாரத்தில் தான் படுத்திருக்கு குழந்தை. பரிசுத்த ஸ்தலத்தில் யார் இருக்கா? ஏலி, ஆசாரியனாகி ஏலி இருக்கிறார். கர்த்தர் பாருங்க, கர்த்தருடைய அதில் வசனம் சொல்லப்பட்டிருக்கும், அழகா சொல்லப்பட்டிருக்கும். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அந்த கர்த்தருடைய சந்நிதியின் கதவுகளை திறந்தான் சொல்லப்பட்டிருக்கும். அது என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆலயங்கிறது மகா பரிசுத்த ஸ்தலம். எப்படிங்க அங்கே உள்ள போனா? இதில் தான் தேவனுடைய ரகசியம் அடங்கி இருக்கிறது. ரகசியம் அடங்கி இருக்கிறது. நான் ஆச்சரியப்பட்டேன். ஜூப்ளின் ஜோசப்ங்கிற ஒரு தேவ மனிதன் சொன்னார், வெளிப்பிரகாரத்தில் அவர் படுத்திருக்கிறார், அந்த குழந்தை படுத்திருக்குது. கர்த்தர் மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து கூப்பிடுறார், சாமுவேலேன்னு கூப்பிடுறாரு. இந்த குழந்தை அந்த தாத்தாட போய், தாத்தா என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு. இல்லை தம்பி, போய் படுத்துக்கோ. போய் படுத்துட்டான். செகண்ட் டைம், தேர்ட் டைம் கூப்பிடும் போது உஷாராகிறான். என்ன மூணாடையும் வந்து கூப்பிடுறான். இல்லை நீ சொல்லு, கர்த்தர் தான் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறான்னு சொல்லி, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். மூன்றாவது தடவை அந்த குழந்தை போய் படுக்குது. ஃபோர்த் டைம், நாலாவது மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து கர்த்தர் கூப்பிடுகிறார், சாமுவேலே சாமுவேலேங்கிற 2 தடவை கூப்பிடுறார். இந்த குழந்தை ஓடி போய் ஹல்லேலூயா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிட்டான். அங்கிருந்து கர்த்தர் ரகசியங்களை என்ன நடக்க போகுதுங்கிறத சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படியே இந்த குழந்தைய படுத்துருச்சு, உள்ள பூட்டிட்டு படுத்துட்டான். அந்த குழந்தை படுத்துருச்சு. காலையில் பார்க்குறாங்க 3 மணி போல ஆசாரியர்கள் என்ன செய்வாங்களா, அந்த விளக்கு ஏற்றணுமா. அந்த காலத்தில் தேவனுடைய ஆலயத்தில் இரவும் பகலும் விளக்கு எரிந்து கொண்டு இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் பிள்ளையாண்டானை காணவில்லையேன்னு சொல்ற சத்தம் கேட்டவன இந்த குழந்தை மகா பரிசுத்த ஸ்தலத்தின் கதவுகளை திறந்து கொண்டு வெளியே வருகிறான். ஹல்லேலூயா! நீ என்ன அங்கீகரிக்கல, கர்த்தரை அங்கீகாரம் பண்ணிட்டார். ஊழியக்காரன் அந்த உலகம் நம்ம உன்னை என்னை அங்கீகரிக்காம இருக்கலாம். கர்த்தர் ஒரு நேரம் வச்சிருக்கிறார், ப்ரூஃப் பண்ணுவார். நானா போய் அடையாளத்தை ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை கர்த்தரை நிரூபிப்பார். என்ன அடையாளம்? கர்த்தருடைய பிரசன்னம் நிரூபிக்கும். கர்த்தருடைய பிரசன்னம் நிரூபிக்கும். ஆச்சரியப்படுறாங்க. நம்ம வெளிப்பிரகாரத்தில் தானே படுக்க வைப்போம். இந்த குழந்தையை கர்த்தரை அங்கீகரிச்சிட்டாரே. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யாருங்க போவான்? மகா பிரதான ஆசாரியன். கர்த்தர் அங்கீகரிச்சாருங்க. எத்தனையோ மடங்கள் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட குடும்பம், லேவி கோத்திரம். அந்த சாமுவேலுடைய பேரன் தான் ஏமான், பாடகர் சந்ததி. அதுக்கடுத்து எல்லாரும் கோராகின் புத்திரரை எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து கோராகின் புத்திரருடைய சங்கீதம் சொல்லி நீங்கள் படிப்பீங்க. ஸோ கர்த்தர் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமர பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அவர் நிரூபிப்பாருங்க உங்க வாழ்க்கையில். அதே போல வனாந்தரத்திலே பத்மு என தீவிலே தேவனுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த யோவான் தனிமைப்படுத்த நிலைமையிலே தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்முங்கிற தீவில் இருக்கிறார். அவர் சொல்றாரு, அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய உபத்திரவத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் நான் உடன் பங்காளனாய் நான் இருக்கிறேன். 90 வயசுக்கு மேலே இருக்கும்னு சொல்கிறாங்க வேத அறிஞர்கள். தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் அன்பின் சீசன் அழைக்கப்பட்டார். யாரை பார்த்தாலும் சொல்வாராம், நீங்கள் எல்லாரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பாக இருங்கன்னு சொல்லி வயதான காலத்தில் சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அன்பாக இருங்க, அன்பாக இருங்க, அன்பின் சீசன். அவன் எழுதும்போது தன்னை குறித்து என்ன எழுதியிருப்பான்னு பார்த்துருக்கீங்களா? யோவானில் இயேசுவுக்கு அன்பாக இருந்தவன். நீங்கள் யோவான் சுவிசேஷத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இயேசுவுக்கு அன்பாக இருந்தவன், கடைசி வரை சிலுவையின் அருகிலே நின்றவன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன்
மனதில் சிலுவை நிழலில் அனுதினமடியால் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினமடியால் சாய்ந்திலை பாரிடுவேன். ஆண்டவருடைய சத்தத்தை இவன் கேட்கிறான். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். பின்னாடி திரும்பி பார்க்குறான். எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை அவன் கேட்குறான். அந்த சத்தம் தொனிக்குது, நான் அல்பாவும் ஒமேகாவும், நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். என்ன சொல்ல போறாரு ஆண்டவர் கவனிச்சு கேட்குறான். நீ எழுது, நீ கண்டவைகளையும் நீ கேட்க போகிறவைகளையும் நீ எழுதணும். எபேசு, சிமிர்னா, தியத்தீரா, பெர்கமு, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்று 7 பட்டணங்களில் உள்ள சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறது நீ விளம்பு என்று. அது திருவுளம் பற்றினதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பார்க்கிறாரு, 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டி கொண்டிருக்கிற மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை இவன் கண்கள் பார்க்கிறது. 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்திலே ஏந்தி கொண்டிருக்கிறார். 7 நட்சத்திரங்கள் என்பது என்ன? 7 சபைகளின் தூதர்கள், ஊழியக்காரர்கள். ஆண்டவருடைய மகிமையான தரிசனத்தை பார்க்கிறான். அவருடைய முகத்தை பார்க்கிறான். வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருக்கிறது. அவருடைய வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்படுகிறது. அவரை பார்த்த பொழுது செத்தவனை போல அவருடைய பாதத்திலே விழுகிறான். ஆறுதல் இல்லாமல், தேர்தல் இல்லாமல், தேற்றரவற்ற நிலைமையிலே ஒரு பத்மூன்கிற தீவில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க வந்திருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையிலும் ஆச்சரியமான சத்தத்தை கர்த்தர் குமர பண்ணுவார். அந்த சூழ்நிலை வெளிப்பட்டதான் விசேஷம். அது என்ன விசேஷம்? வெளிப்படுத்தின விசேஷம். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையிலும் கர்த்தர் விசேஷமான காரியங்களை செய்தருளும்படியாய் இந்த காலை வேளையிலே நீ தனிமையான நிலைமையிலே, மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே, தூக்கி எறியப்பட்ட நிலைமையிலே வந்திருக்கிறாயா? தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் உன் வாழ்க்கையிலும் குமர பண்ணுவார். நீ கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார் என்று ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது. ஆண்டவர் மேலும் சொன்னார், மரித்தேன். மரிச்சிட்டே நீ நினைக்கிறியாப்பா? சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன், உன் கூட தான் இருக்கிறேன். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் உன் மத்தியிலே நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன். உன்னை என் கரங்களில் ஏந்தி கொண்டு வந்திருக்கிறேன். ஆவியானவர் திருவுளம் பற்றினார். மூன்றாவதாக அவருடைய ஒளி ஆச்சரியமானது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், நீ பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனமாய் நீ இருக்கிறாய். அவருடைய ஒளி ஆச்சரியமானது. நம்ம பார்த்தோம் அவருடைய ஆலோசனை ஆச்சரியமானது. 2வது பார்த்தோம் அவருடைய சத்தம் ஆச்சரியமானது. 3வது அவருடைய ஒளி ஆச்சரியமானது. நீ எங்கிருந்து எங்க வந்திருக்கிற? நீ அந்தகாரத்தில் இருந்தாய், பொல்லாத இருளின் அதிகாரத்தில் நீ இருந்தாய். கர்த்தர் அங்கிருந்து எங்க கொண்டு வந்திருக்கிறாரு? தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை நீ அறிவிக்கும்படிக்கு நீ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் இருக்கிறாய். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும் அவரால் பிரகாசிப்பிக்க முடியும். என் பிள்ளை கூமுட்ட, என் பிள்ளைக்கு படிப்பே வரல நீங்க சொல்லலாம். ஆனால் அந்த பிள்ளைய அது வசனம் சொல்லுது, எந்த மனுஷன், அது ஏழையோ பணக்காரனோ கூமுட்டையோ எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் சரி, எந்த மனுஷன், நம்ம எல்லாரும் அதில் அடங்குறோம். ஆமென். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குட்டி பிள்ளைகளையும்
பெரியவர்களையும் சகோதரனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி, அந்த மெய்யான ஒளி நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன். ஆனால் நீ பிசாசிட்ட போனால் உன் வாழ்க்கை டார்க்னஸ்ஸாக மாறிடும். ஆனால் நீதிமான்களுடைய பாதை வசனம் இவ்வளோ அழகாக சொல்லுது பார்த்தீங்களா? நீதிமொழிகள் 4:18 சொல்லப்பட்டிருக்கிறது, நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். நீ படித்து தான் பெரிய ஆள் ஆகணும்னு இல்லை, யாரையுமே பிரகாசிப்பிக்க தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறாருங்க. நடுப்பகல் அதாவது என்ன சொல்றது, நடுப்பகல் 12 மணிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் பயங்கரமாக இருக்கும். உன் வாழ்க்கை அப்படி மாறுவாருங்க. உங்கள் பிள்ளைங்களை கர்த்தர் மாற்றுவாருங்க. யோபை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவாங்க, உங்களுடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாக இருக்கும். தேவனுடைய பிள்ளை வாழ்க்கை வெளிச்சமாக இருக்குங்க. சப்போஸ் நான் இருளிலே உட்கார சூழ்நிலை வந்தாலும், மீகா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நான் இருளிலே நான் உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார், அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே கிருபையினால் என்னை சேர்த்து கொண்டீர், கிருபையினால் என்னை சேர்த்து கொண்டீர். மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. இருளில் உட்கார்ந்துருக்கிற சூழ்நிலையில் வந்திருக்கிறீங்களா? என் வாழ்க்கை இருள் சூழ்ந்த நிலைமையில இருக்கு சிஸ்டர், நான் இருளில் தான் நான் உட்கார்ந்துருக்கிறேன். நீங்கள் மீகா தீர்க்கதரிசி சொல்கிறது போல சொல்லுவீங்களா? நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். தாவீது ராஜா சொல்றாரு, இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றிலும் வெளிச்சமாய் இருக்கும். காரணம் என்ன? உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. உங்களுக்கு என்னையா இருளு? நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் பாதாளத்தில் போய் நான் படுக்க போட்டாலும் ஆண்டவர் என் கூட இருக்கும்போது பாதாளமும் பரலோகமும் மாறிடும். உங்கள் வாழ்க்கை பாதாளத்தில் படுக்கை போட்ட நிலைமையில இருக்குதா? கர்த்தர் கூட இருக்கும்போது பாதாளம் பரலோகமாய் தேவன் மாற்றுவார். அக்கினி சூளைக்குள்ளே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தூக்கி எறிந்தார்கள். ஆனால் தூக்கி எறிந்தவர்களை அக்கினி கொன்று விட்டது. ஆனால் உள்ள இருக்கிற அக்கினி என்ன நடந்தது? கர்த்தருடைய சத்தம், அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிற சத்தம், ஏர் கண்டிஷனா கர்த்தர் மாட்டிட்டாருங்க. ஹல்லேலூயா. 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு நடக்கின்றார். 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு நடக்கின்றார். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம், பக்கபலம் பாதுகாப்போம் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம், பக்கபலம் பாதுகாப்போம் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். நீ எந்த சூழ்நிலையில் வந்திருந்தாலும் சரி, ஆச்சரியமான ஒளி நடத்திருக்கு. அந்த காலத்தில் இருந்த என்னையும் உங்களையும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இப்படியாய் சவுல் என்பவன் கர்த்தருடைய சீசர்களை பயமுறுத்தி கொலை செய்யும்படி பிரதான ஆசாரியர்கள்
ஆசாரியரிடத்தில் நிருபங்களை கேட்டு வாங்கியிருந்தான். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம். இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். கர்த்தருடைய பிள்ளைகளை கொலை செய்யும்படி சீறி கொண்டிருந்தான். இப்படி கர்த்தருடைய சபையை கொடூரமாய் உபத்திரப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு மனிதன் சவுல் என்பவன் இந்த சூழ்நிலையிலே கர்த்தருடைய பிள்ளைகளை கொல்லும்படியாக பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபமாய் அவன் போய் கொண்டிருந்த பொழுது சடிதி ஒளியிலே கர்த்தர் சந்தித்தார். அல்லேலூயா! ஆச்சரியமான ஒளி. அவன் வாழ்க்கையை தலைகீழாய் புரட்டி போட்ட ஒளி. எல்லா சபைகளுக்காகவும் சபைகளை கட்டுகிற ஒரு மனிதனாய், தேவ மனிதனாய் கர்த்தர் மாற்றி போட்டார். இன்னும் எத்தனை சகோதரர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி கொண்டிருக்கிறாங்க, சீறி கொண்டிருக்கிறாங்க, கொடூரமாய் கொலை செய்கிறாங்க. எத்தனையோ தேவனுடைய ஊழியக்காரர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்மளுக்கு தெரியல. நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம், ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாயிருக்கிறதே. சவுளை போல எத்தனை பேர் சீறி கொண்டிருக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைங்க மேல. சடிதி ஒளியிலே கர்த்தர் சந்தித்தான். தரையிலே விழுந்தான். ஆண்டவருடைய ஒளி மின்சாரம் போன்ற ஒளி. எத்தனையோ வாட்ஸ் கரண்ட்ல போய் கையை வச்சாலே அவன் தூக்கி எரிஞ்சிடும் இல்லையா? அவன் கீழே விழுந்தான். ஆண்டவருடைய சத்தம் துணித்தது, சவுளே சவுளே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? ஆண்டவரே நீர் யாருன்னு சொல்லி கேட்டான். ஆண்டவர் சொன்னா, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? நீ போ, பட்டணத்துக்குள்ளே போ, செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும். அனனியா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் அனனியாவுக்கு வெளிப்படுத்தி 3 நாள் பார்வை இல்லாதவனாய் இரவு பகல் சாப்பிடாமலும் குடிக்காமலும் இருக்கிறான். ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். 2 பேருக்கும் கர்த்தர் தரிசனம் கொடுக்கிறார். அனனியா ஷாக் ஆகிறான். ஆண்டவரே, உங்களுக்கு தெரியாதா? இவன் பொல்லாதவன், எத்தனை பேர் அவன் கொலை செய்யும்படி பிரதான ஆசாரிகள் நிருபம் வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறான். இவனுக்கு போய் தலையில கை வைக்க சொல்லி ஜோமனை சொல்றீங்களே, நீ போ. ஆண்டவர் வேறு எதுவுமே சொல்லலை, நீ போ. அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என் நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். என் நாமத்தின் நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். இவன் போய் தலையிலே கை வைத்து ஜெபிக்கிறான். சகோதரனாகிய சவுலே, நீ பார்வையடையும் படிக்கும், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் படிக்கும் கர்த்தர் என்னை அனுப்பினார். கண்களிலிருந்து மீன் செதில்கள் விழுந்தது. பார்வையடைந்தான். உடனே ஞானஸ்தானம் பெற்றான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தாமதமின்றி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று தமஸ்குவில் ஜெப ஆலயத்தில் போய் பிரசங்கம் பண்ண தொடங்கிட்டான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா! ஆச்சரியமான ஒளி. இவன் பொல்லாதவன், இந்த மார்க்கத்தாரை பார்த்தா கொலை பண்ணணும்னு நினைக்கிறவன், பயங்கரமா உபத்திரப்படுத்தினவன், இவன் இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறானா? பண்ணனாலே சும்மா விட மாட்டான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அதான் கலாத்தியர் 1 கடைசி வசனம் சொல்வான், என்னை பற்றி எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இவன் அழிக்க தேடினான் விசுவாசத்தை. இந்த மனுஷனா? உங்க பிள்ளைங்க விரோதிகளா இருக்காங்களா? கர்த்தருக்கு விரோதிகளா இருக்காங்களா? நம்மளை பற்றி எத்தனை பேர் தேவனை மகிமைப்படுத்துறாங்களே. இந்த மகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், இந்த சகோதரிக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், இந்த பிள்ளைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆச்சரியமான ஒளி உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி, அந்த மெய்யான ஒளி. 21வது வசனம் வாசியுங்கள்.
அப்போஸ்தலர் 9:21. கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமிலே இந்த நாமத்தை தொழுது கொள்கிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டவும் பிரதான ஆசாரியரிடத்துக்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா. பவுலையா குறித்து எல்லாரும் ஆச்சரியப்படுறவங்களுக்கு மாறிட்டாங்க. பார்க்குறவங்களுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுவார் பவுலையா. சவுல பவுலாய் மாட்டின கர்த்தர். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். ஹல்லேலூயா. நீ கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் அழைக்கப்படுவாய். அவருடைய சத்தம் ஆச்சரியமானது, அவர் கொடுக்கிற ஆலோசனை ஆச்சரியமானது, அவர் ஒளி ஆச்சரியமானது. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி இந்த மெய்யான ஒளி. வெளிப்படுத்தல் 15:3. வெளிப்படுத்தல் 15:3. அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது. யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். 1வது வசனம், பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமுமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளை உடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. பெரிதும் ஆச்சரியமான அடையாளங்கள் ஆச்சரியமானது. பார்க்கிறாரு, தேவனுடைய கோப கலசங்களை 7 தூதர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 7 வாதைகளை உடைய 7 தேவதூதர்கள். இதுதான் கடைசி முடிவு. இதுக்கடுத்து பார்க்கிறான் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலை பார்க்கிறான். மிருகத்தின் சொரூபத்திற்கும் அதன் நாமத்திற்கும் அதன் முத்திரைக்கும் உள்ளாகாமல் ஜெயங்கொண்டவர்கள், அந்த கிறிஸ்துவின் முத்திரையை பதிக்காதவர்கள், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை மறுதலிக்காதவர்கள், இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள், ஜெயங்கொண்டவர்கள், தேவ சுரமண்டலங்களை பிடித்துக்கொண்டு தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடுறாங்க. தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள், உடைய வழிகள் பரிசுத்தமானவைகள், நீதியானவைகள். யார் உமக்கு பயப்படாமல் இருக்க முடியும் ஆண்டவரே? உண்மைதானே? அவருடைய கிரியைகள் ஆச்சரியமானவைகள். சங்கீதம் 66:3 தாவீது ராஜா சொல்கிறார், தேவனை நோக்கி உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறீர், உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அடுத்த வசனம், பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். ஆண்டவரை பார்த்து சொல்லுமான்னு சொல்றார். ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லணுமா? ஆண்டவரே, உம்முடைய கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறீர். உங்க வல்லமை மெஜஸ்டிக் பவர், மகத்துவமான வல்லமைகள். இதை பார்த்து உம்முடைய சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். இச்சகம் பேசி அடங்குவார்கள். எத்தனை பேர் ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பிக்கிட்டு இருக்கிறாங்க? நியாய கேடெல்லாம் தன் வாயை மூடும். ஆண்டவர் சொல்றார், உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். உன் சத்துருக்களின் மேடுகளை நீ மிதிப்பாய். தேவனுடைய செய்தி வந்து பார், கம்மன்சி. அவர் மனுபுத்திரிடத்தில் நடப்பிக்கும் கிரியில் பயங்கரமானவர். அது ஆச்சரியமானது, அது பயங்கரமானது. எப்படி மாற்றினாராம்? கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். அல்லேலூயா. அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார். அது வற்றி போயிற்று, அது வற்றி போயிற்று. ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள். அங்கே அவரில் களி கூர்ந்தோம், அவரில் களி கூர்ந்தோம்.
எப்படி கடக்க போகிறோம்னு நினைக்கிறீங்களா? காற்றை, கடலையும் எல்லாவற்றிலும் அதிகாரம் உடையவர். ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள். கடலை உலர்ந்த தரையாக மாற்ற தேவனால் முடியும். அவர் கிரியைகள் ஆச்சரியமானது, அவர் கிரியை மகத்துவமானது. உடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். அடுத்தபடியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். லூக்கா 4:22. எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இவன் போதும் பாப்பா. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். நம்ம வார்த்தையை குறித்து எத்தனை பேர் பயப்படுறாங்க? பட்டய குத்துக்கள் போல பேசுறாங்க. தாவீது ராஜா சொல்றான், தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே நான் கிடைக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயமாய் இருக்கிறது, அவர்கள் நாவின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது. இப்படி நம்மளை பார்த்து சொல்லக்கூடாது. அவர்கள் வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். நம்முடைய வாயிலே கபடு காணப்படுகிறதா? அவருடைய வாயிலும் கபடு காணப்படவில்லை. நம்முடைய வாயில கபடு, சூது இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காதுங்க. கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறான். மனசுல ஒன்று உள்ள ஒன்று பேசுறது, வெளியே அக்கா நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறது, வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உள்ள அப்படிப்பட்டவங்களா இருக்க தேவன் விரும்பவில்லை. தீமையை விட்டு விலகு, நன்மை செய், சமாதானத்தை தேடி நீ அதை தொடர்ந்து கொள். மாயமானமான வாழ்க்கையை தேவன் வெறுக்கிறார், அருவருக்கிறார். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டது கிருபையுள்ள வார்த்தை. கெட்ட வார்த்தை ஒன்று கூட வாயிலிருந்து புறப்படக்கூடாது. தேவன் அதை அருவருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி கதறினான், இதோ நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் ஆண்டவரே, அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. பலிபீடத்திலிருந்து ஒரு தூதன் அந்த அக்கினி தழலை எடுத்து வந்து உதடுகளை தொட்ட பொழுது, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானதுன்னு சொன்னான். பரிசுத்த உதடுகளாய் கர்த்தர் மாற்றினார். ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்லுவோமா, என் உதடுகளில் உடைய பரிசுத்த அக்கினி உலட்டு ஆண்டவரே. எத்தனை பேர் கெட்ட வார்த்தை பேசுகிறோம், தேவனுடைய உள்ளத்தை உடைக்கிறோம். காரணம் அவங்க கோவப்படுத்திட்டாங்க, பேசிட்டேன். இல்லை கெட்ட பிள்ளைங்க மற்றவங்க பேசுகிறாங்க அதனால நான் பேசுகிறேன். மற்றவங்க பேசுகிறா நீ பேசலாமா? கெட்ட வார்த்தை ஒன்று கூட உன் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். வசனம் அதிகாரம் உள்ளதா இருந்தது, அவருடைய போதகம் ஆச்சரியமானதா இருந்தது. இது என்ன வார்த்தையோ, இவர் காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். வார்த்தை அதிகாரமுள்ள வார்த்தை, அது கிருபையுள்ள வார்த்தை, அது வல்லமையுள்ள வார்த்தை, அது ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தையை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆச்சரியமானவர் உங்கள் வாழ்க்கையிலும் ஆச்சரியமானதை செய்ய போறார். உங்களை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்பட போறாங்க. அல்லேலூயா. உங்க பிள்ளைங்களை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்பட போறாங்க. அவர் ஆச்சரியமானவர். நம்ம யாரை ஆராதிக்கிறோம்? ஆச்சரியமானவர். ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அவருடைய ஒளி ஆச்சரியமானது, அவருடைய சத்தம் ஆச்சரியமானது, அவர் கிரியைகள் ஆச்சரியமானது, அவருடைய வார்த்தை ஆச்சரியமானது, அவருடைய போதகம் ஆச்சரியமானது. அவர் ஒரு மனிதனை குறித்து ஆச்சரியப்பட்டார். யார் அவன்? 100க்கு அதிபதி. ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரவான் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஆண்டவர் கூட வரணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் இவன், நான் ஐ எம் நாட் குவாலிஃபைட் லார்ட், ஐ எம் டிஸ்குவாலிஃபைட் லார்ட். நான் உங்களை மீட் பண்ணுறதுக்கோ நீங்கள் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கோ நான் தகுதியே கிடையாது. எனக்கே கீழ்ப்படுகிறாங்க, நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவன்.
ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். தமக்கு பின் செல்கிறவர்களை பார்த்து திரும்பினார் ஆண்டவர், டேன் பண்ணார். இஸ்ரவேலருக்குள்ள நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கலையே. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வருவாங்க. நம்ம நினைக்கிறோம் இவன் பரலோகத்துக்குள்ளே போக மாட்டான், இவன் வெச்சாரம் பண்ணுறான், வேசித்தனம் பண்ணுறான்னு. அவன் கடைசி நேரத்தில் அவன் ரட்சிக்கப்பட்டு ஆண்டோட பரலோகத்துக்குள்ளே போயிடுவான். இவன் நல்லவன் சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? பரிசுத்தவான்கிற போர்வையில் வராங்க பார்த்தீங்களா? ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வராங்க பார்த்தீங்களா? பட்சிக்கிற ஓநாய்கள், வெளியே நல்லவங்க பரிசுத்தவான், வெள்ளியடிக்கப்பட்ட கல்லறை. அதனால ஆண்டவர் சொன்னார், மாயக்காரராகிய பரிசேயனே உனக்கு ஐயோ. நேரடியாக ஆண்டவர் பேசினார். யாரை குறித்து ஆண்டவர் முகத்தாட்சினி, அதான் கேட்க வருவாங்க பார்த்தீங்களா? ஒரு சொரூபத்தை, ஒரு ராயனுடைய அந்த நாணயத்தை கொண்டு வந்து காட்டுவாங்க. அப்போ ஆண்டவர் சொல்வார், அவங்க மாயத்தை அறிந்து ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? ராயனுடையதை ராயனுக்கு செலுத்து, கர்த்தருடையதை கர்த்தருக்கு செலுத்து. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க ஞானத்தை குறித்து. ஆண்டவர்கிட்ட யாராவது விளையாட முடியுமா? ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளையும் ஞானத்தில் சாமர்த்தியம் உள்ளவர்களாய் மாற்றுவார், உன்னை பிரகாசிப்பிக்க வைப்பார். அது ஆச்சரியமான ஒளி. உன்னை பார்த்து கர்த்தர் ஆச்சரியப்படுவாரா? இல்லை உன் அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்படுவாரா? இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கும், மார்க் 6:6, அவர்கள் அவிசுவாசத்தை குறித்து கர்த்தர் ஆச்சரியப்பட்டார். கிரியை செய்ய தேவனால் முடியாது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது. ஆவியானவர் தாமே இந்த வேத வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? சொல்ல முடியுமா? எதிலே ஆச்சரியமானவர்? எத்தனை பாயிண்ட் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? என்னென்ன பார்த்தோம்? சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? எதிலே ஆச்சரியமானவர்க்கா? வெரி குட், ஆலோசனையில் ஆச்சரியமானவர். ரெண்டாவது சத்தம், ஆச்சரியமான சத்தம். மூன்றாவது ஒளி. வெரி குட், காட் பிளஸ் யூ. ஆச்சரியமான ஒளி. நாலாவது எதிலே ஆச்சரியமானவர்? கிரியைகள். வெரி குட், ஆச்சரியமான கிரியைகள். ஐந்தாவது கிருபையுள்ள வார்த்தைகள். வார்த்தைகள் ஆச்சரியமானது, போதகம் ஆச்சரியமானது. அவர் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படணும். தாய் தகப்பன் மாதிரி ஏசப்பாவை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க, அவர் ஞானத்தை குறித்து ஆச்சரியப்பட்டாங்க. நம்மளை பார்த்து நம்ம அம்மா அப்பா ஆச்சரியப்படணும். என் பிள்ளைக்கு இந்த ஞானம் எங்கிருந்து வந்துச்சு? எல்லாரும் நம்ம ஞானத்தை குறித்து ஆச்சரியப்படணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இதுவரை மோசமானவன் இவன் போதகம் பண்றான் பவுலு. இவன் தலையில சர்ச்சையே உடைச்சுக்கிட்டு இருந்தவன், மக்களை கொலை பண்ணும்படி சீறிக்கிட்டு இருந்தவன், இன்னைக்கு சர்ச்சை கட்டணும்னு அவன் சொல்றான். எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. எப்படி மாத்திட்டார் பார்த்தீங்களா ஒரு மனுஷனை? சபைகளை அழித்துக்கிட்டு இருந்தவன் கல்லறிஞ்சு கொண்டுட்டான் நினைச்சாங்க, அவன் செத்துட்டான் நினைச்சாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. சீசர்கள் சூழ்ந்து நிற்கும் போது உயிரோட எழும்பிட்டான். ஐயா எழும்பிட்டு போய், இப்போ நானாக இருந்தால் கூட நான் என்ன செய்வேன்? இப்போ பேசிகிட்டு போய் கல்லெறிஞ்சு கொண்டுட்டாங்க. நீங்களாம் சேர்ந்து ஜோம் பண்ணுறங்க, அக்காவோட உயிரை திரும்ப கொண்டு வாங்க ஆண்டவரை, இன்னும் கொஞ்ச நாள் ஆணோட மெசேஜ் கொடுக்க கிருபை செய்யுங்க, உங்கள் ஊழியத்துக்கு தேவைன்னு. உயிரோட எழும்பிட்டு நான் என்ன சொல்லுவேன்? மற்ற இடத்துல போய் எப்படிலாம் என்னை கஷ்டப்படுத்தினாங்க. அவன் அப்படி ஒரு வார்த்தை கூட சொல்லலைங்க. போய் ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆறுதல் சொன்னானா. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒவ்வொருத்தரையா போய் லிக்கவோனியா, இக்கோனியா, லீஸ்திரா எல்லா இடத்துலையும் போய் நீங்கள் நல்லா இருக்கீங்களா, கர்த்தருக்குள்ள திடப்படுத்தினானா, மூப்பர்களை ஏற்படுத்தினானா. என்ன ஒரு அபிஷேகம்! தலையில ஆண்டவர் மாற்றிட்டாராங்க. உலகத்திலே வந்து எந்த மனுஷரையும் பிரகாசிப்பிக்கிற மொழி அந்த மெய்யான மொழி. ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. இவன் ராயனுக்கு முன்பாக நீ நிற்க வேண்டும், நீ ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க வேண்டும். ராயன் வாரான், அகிரிப்பா ராஜா பெர்னிக்கேயோட வந்து வாரா, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பயங்கரமா பிரசங்கம் பண்றான். என்ன ராயன் கேட்கிறான், பெஸ்ட் சொல்றான். தேசாதிபதி பவுல், உனக்கு அதிக கல்வி, உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது, நீ பிதற்றுகிறாய். இல்ல இல்ல அகிரிப்பா ராஜாவே, நீர் கொஞ்சம் குறைய நீர் கேட்டுக்கொண்டிருப்பீர், நீ கிறிஸ்தவன் ஆகணும் நான் விரும்புறேன். அப்போ அவன் சொல்றான், நீ கொஞ்சம் குறைய என்ன, உன்னை போலயே மாறணும்னு விரும்புறியே, கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல எல்லாரும் கிறிஸ்துவை போல நான் மாறணும்னு விரும்புகிறேன்.
என்ன ஒரு வாஞ்சை, என்ன ஒரு வாஞ்சை. அவன் சொல்றான், உங்களால் நான் குறைவாய் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் உங்கள் ஆத்துமாக்களுக்காக நான் செலவு பண்ணப்படவும் நான் விரும்புகிறேன். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக நான் கற்ப வேதனைப்படுகிறேன். என்ன ஒரு பாரம், சபைக்காக பாரம். தலைகீழா மாத்திட்டார் ஐயா. கற்ப வேதனை, கர்ப்ப வேதனை. ஒரு பிள்ளையை, தேவனுடைய பிள்ளையை பெற்றெடுக்கணும்னு பிள்ளைமோனை பார்த்து நிருபம் எழுதுறாரு, நான் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக மன்றாடுகிறேன். திருட நினைக்காத, முன்னே அவன் உனக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுது அவன் உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அவனை என் உள்ளம் போல இருக்கிறான். ஏற்றுக்கொள்ள மாட்டீரா? ஒனேசிமோ ஏற்றுக்கொள்ள மாட்டீரா? அப்படி மாத்திட்டாருங்க, தலைகீழா மாத்திட்டாருங்க. நம்மளையும் ஆண்டவர் தலைகீழா மாற்றுவார். ஆமென். அது ஆச்சரியமான ஒளி, உலகத்திலே வந்த ஒளி, எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளி, அது மெய்யான ஒளி, நம்ம வாழ்க்கையை பிரகாசிப்பிக்கிற ஒளி. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? நீர் செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை நீர் தந்ததே? நீர் செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை நீர் தந்ததே? உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. எக்காலமும் சோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். ஆமாண்டவரே, பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனே, உடைய பரிசுத்த வார்த்தைகளை தியானிக்க ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்த அளவில்லாத இரக்கங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. கூசாலிபடி சபை மக்களை, அன்றைய ஊழியக்காரர் குடும்பத்தையும், அடியாளின் குடும்பம், உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்கள் குடும்பம், இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்பங்களையும், வர தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய சமூகத்திலே நாங்கள் வைக்கிறோம். ஏசப்பா, நீங்கள் ஆச்சரியமானவர், ஆலோசனையில் ஆச்சரியமானவர் ஆண்டவரே. உடைய ஒளி ஆச்சரியமான ஒளி ஆண்டவரே. உடைய வழிகள் ஆச்சரியமானவைகள், உடைய கிரியைகள் ஆச்சரியமானவைகள், உடைய வார்த்தை ஆச்சரியமானது. ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் சமாதானத்தை கட்டிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி எங்களிடத்திலுள்ள எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், எங்கள் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகள் ஆக்கி உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்குகிற கர்த்தர். என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள்னு எங்களை பற்றி மற்றவர்கள் தேவனை மகிமைப்படுத்ததாக எங்கள் வாழ்க்கை ஆச்சரியமானவர், ஆச்சரியமாய் நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் தம்முடைய கிருபையினால் சந்திப்பீராக. நீதிமான்களுடைய பாதையை போல நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல மாற்றுங்கப்பா. இந்த புதிய கல்வி ஆண்டிற்குள்ள அடியெடுத்து வைக்கிற ஸ்கூல் பிள்ளைகளுக்காக, சின்ன பிள்ளைகளுக்காக, +2 வரை படிக்கிற எல்லா பிள்ளைகளையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். காலேஜ் ஓப்பன் பண்ண போகிறாங்க, காலேஜுக்குள்ளே அடியெடுத்து வைக்க போகிற புதிய கல்வி ஆண்டிற்குள் அடியெடுத்து வைக்க போகிற கண்மணி குழந்தைகளையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா குழந்தைகளையும் உடைய சமூகத்திலே நினைவு கூறுகிறோம் ஐயா. ஒவ்வொரு குழந்தைகளுக்குள்ளும் கர்த்தர் விசேஷித்த ஆவியானவர், விசேஷித்த ஞானத்தினால் எங்கள் பிள்ளைகளை இந்த காலை வேளையிலே நிரப்ப வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, உடைய கரம் பிள்ளைகள் மேல் அமரட்டும் ஆண்டவரே. தீங்கு அவர்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு அவளை விலக்கி காத்துக்கொள்ளுங்கப்பா. விசேஷித்த ஞானம், ஞான கண்மலை அவர்கள் வாழ்க்கையில் என்டர் ஆகட்டும். ஏசப்பா, தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் கொடுக்கப்படட்டும். ஒவ்வொரு சப்ஜெக்டையும் படிக்க விசேஷித்த கிருபை தேவை ஆண்டவரே, விசேஷித்த ஞானம் தேவை ஆண்டவரே. பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா, டீச்சர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வாரத்திலே பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற
பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற கர்த்தர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறதுன்னு உடைய பாதைகள் நெய்யாய் பொழியட்டும். இந்த மாதம் முழுவதையும் திருக்கரங்களில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. இந்த மாதம் முழுவதும் உடைய பலத்த கரம், ஓங்கிய புயம் வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உடைய சமூகத்தில் வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம். சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமுடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமேன் ஆமேன். சமாதானத்தோடே போக கடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.